ஹாய் கைஸ், நான் தான் உங்களுக்கு புறான். இன்னைக்கு எனக்கு வேலை இல்லாமல் என்ன பண்ண போறேன்னா புறாங்களெல்லாம் காய்ச்சல் போட போறேன். அது எல்லாமே என்னதம்மா இழந்தவொடனே நான் பல்லு கூட வளர்க்கல. பாருங்க, சரியான வெயில் அடிக்குது. நான் பேனர்லாம் தூக்கி விட்டு, ஏன்னா மழை பெஞ்சாதான் நான் பேனர் முடி விட்டு வரப்பேன். வெயில் அடிச்சிச்சுன்னா ஓரளவுக்கு நான் தூக்கி விட்டுருவேன். ஏன்னா இல்லைன்னா பனி பெய்யறனால. அது இல்லாமல் புதுசாக வாங்கியிருக்கோம், கொஞ்சம் முன்னாடி வந்துருமச்சான். இந்த கூண்டில் இருக்கிறது பாதி புறா புதுசாக நான் வாங்கிட்டு வந்தது. எல்லாம் இங்கே லோக்கலில் வாங்கல, இல்லை பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு. இதுவும் பெங்களூர்லேருந்து தான் புதுசாக வாங்கினேன். அந்த புறாலாம் ரெடி பண்ணுறதுக்கு தனியாக வச்சுருக்கேன். இதுலேருந்து புறாவெல்லாம் பாதி புறா நான் கம்மி பண்ணிவிட்டு கூண்டெல்லாம் மாற்றிட்டேன். இந்த புறாவெல்லாம் நான் இப்போ காய்ச்சல் போட போகிறேன். ஒரு புறா மிஸ் ஆயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. சரியான வெயில் அடிக்குது. நம்ம இப்போ காய்ச்சல் போட்டதான் சூப்பராக இருக்கும். ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு கரெக்டாக புறா டம்மெல்லாம் ஒடியும். ரெக்கை நான் பிடிங்கி விட்டுருக்கேன், டூப் வளர்ந்துடுச்சு. அது வளர்ற வரைக்கும் நான் காய்ச்சல் போட்டுகிட்டே இருக்க போகிறேன் புறாங்களுக்கு. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா என்னதம்மா, நம்ம ரெக்கை பின்னிட்டு கழட்டுட்டா உடனே என்னதம்மா புறா எழுந்து பறக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா எங்கன்னா எழுந்து போய் உட்காந்துக்குவோம். நம்ம ரெக்கை வளர்ற வரைக்கும் டோட்டலாக காய்ச்சல் போட்டுகிட்டே இருக்க போகிறோம். காய்ச்சல் போட்டுகிட்டே இருந்தாலும் ஃபுல்லாக இடமும் தெரியும், கரெக்டாக கரெக்டான பிளேஸ்லேயே உட்காரும். இதில் வேற நம்ம 2 புறாக்கு வேற கண்ணை வந்திருக்கு. நம்ம வேற இந்த மெடிசன் வேறு காலி ஆயிடுச்சு, கண்வலி மெடிசனு. அது வேற நம்ம வாங்கிட்டு வரதுக்கு போகணும். அதெல்லாமல் 7 hour 8 hour புறாவை நம்ம கொஞ்ச நாளாக காய்ச்சல் போட்டோம். இப்போ வந்து அதையும் தான் சேர்த்து காய்ச்சல் போட போகிறோம். கண்டினியூ வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த 2 புறாவை பார்த்தாவே தெரியும். கண்டினியூ பார்க்குறவங்க இந்த 2 புறாவை பார்த்தாவே கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஏன்னா கண்டினியூ இதை தான் நான் வீடியோ போட்டு இருந்தேன். இப்போ வந்து இந்த புறாவை நான் பறகுள்ள திருப்பணும் நம்ம ரெடி பண்ணுறது காய்ச்சல் போட்டு நான் ரெடி பண்ண போகிறேன். இதில் ஒரு புறா மட்டும் மிஸ் ஆயிடுச்சு, மேலே போய் ஓட்டு மேலே உட்காந்துடுச்சு. பாருங்க, பார்த்தா தெரியும். இந்த புறாவையும் அதில் இருக்கிற ஒரு ப்ரௌன் புறாவை தான் நான் பறக்கூடலாம் பார்த்தேன். அது ஏன்னா அது ஒன்று மட்டும் வெளியே ஓடிடுச்சு. ஏன்னா மதியத்துக்கு நான் 3 மணிக்கு மேலே தான் புறாவை பறக்க விட போகிறேன். கிளைமேட் ரொம்ப வெயில் அடிக்கிறதுனால இப்போதைக்கு பறக்க விட முடியாது. கரெக்டாக 3 மணிக்கு நான் பறக்க விடுவேன். டைமோட நான் இப்போ சொல்கிறேன், 2 புறாவை நான் பறக்க விட முடியாது. அதோட இதை கருணை பார்க்கலாம் எவ்வளோ டைமிங் பறக்குதுன்னு. நான் பறக்க விட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இதில் வந்து கண்டிப்பாக நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா கரெக்டான டைமை நான் சொல்ல போகிறேன். எவ்வளோ நேரம் பறஞ்சு 5 நிமிஷம் பறந்தாலும் சரி, 1 நிமிஷம் பறந்தாலும் சரி நான் சொல்ல போகிறேன். பாருங்கள், கண்டினியூ வீடியோ பாருங்கள். இந்த ஒரு புறா மட்டும் நான் புதுசாக தான் வாங்கினேன். ஆனால் இது வந்து என் ஃப்ரெண்டோட அவங்க தம்பிக்கிட்டேருந்து நான் வாங்கிட்டு வந்தேன். அவன் புறா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே புறா வச்சுருந்தான். அதுக்குன்னு வீடு விட்டு கேட்டால் புறா வச்சுருந்தான். அது அப்போ வந்து கேட்டால் பட்டாலேருந்து ரெடி ஆகி ஒன்றும் இப்போ என்னதம்மா வெளியே ஓடாத இருந்தான். இப்போ தான் ரெக்கெல்லாம் ஃபுல்லாக வளர்ந்துடுச்சு. ஆனால் பட்டாவோட பெரிய மேலே சைஸாகவே ஆயிடுச்சு. அவன் வந்து உள்ளே வச்சிருந்ததுனால ரெக்கை அவ்வளோ அடிக்கலை. இது வேற ஒரு டைம் நான் பறக்க விட்டு மிஸ் ஆகிடுச்சு. திருப்பணும் 2 நேரத்தில் நான் வந்துடுச்சு. நான் கூட போயிடுச்சுன்னு நினச்சின்னு இருந்தேன். போயிட்டு வர எங்கள் ஊருக்கு வெளியே கடை ஒரு ஆலமரம் ஒன்று பெருசாக இருக்கும். கடை எங்கள் ஊர் கோயிலாண்ட அங்கே போய் கடை எல்லா புறாவும் சேர்ந்து விடும் போது இந்த ஒரு புறா மட்டும் பறந்துச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா பழைய மாதிரி காய்ச்சல் தான் போட போறோம் அடிக்கிற வெயிலுக்கு.
சத்திரி அதெல்லாம் நான் புதுசாக மாற்ற போகிறேன். இந்த சத்திரி நான் இப்போதைக்கு வச்சுட்டு இருந்து இப்படி நல்லா கொஞ்சம் கூடி சீக்கிரம் இந்த சத்திரியை நான் பெரிய சத்திரியாக மாற்ற போகிறேன். ஹைட்டு கொஞ்சம் ஏற்ற போகிறேன். இந்த சத்திரியை ஃபுல்லாக எடுத்துகிட்டு புது சத்திரியை தான் வைக்க போகிறேன். கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். எப்படின்னா மாற்றாது நான் வீடியோ போடாதெல்லாம் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக நான் போடுவேன். நம்மளா அப்படியே காய்ச்சல்லாம் போட்டு புறாலாம் எப்படி இருக்குது, எதனா புறாக்கு எதனா நோய் எதனா வந்திருக்கான்னு பார்த்தா இந்த மாதிரி ரெக்காவில் ரோமம் இருக்காரு கண் நோய் வந்திருக்கு. இதுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரில. ஆனால் மெடிசன் வாங்கிட்டு வந்தது தான் வேலைக்கு ஆகும். கண் மருந்து இல்லைன்னா அவ்வளோதான் எல்லா புறாவுக்கும் பறையாது. இப்போதைக்கு 3 புறாக்கு இருக்குது. இல்லைன்னா அவ்வளோதான் எல்லா புறாவுக்கும் பறக்கிறோம். அந்த புறா வேற அந்த இந்த தாவிட்டு வருது. பறக்கொள்ளலாம் பார்த்தேன் 3 மணிக்கு. இதையும் அதில் இருக்கிற கால்சியமும் பறக்கொள்ளலாம் பார்த்தேன். எதுக்கு பாருங்கள், இந்த ப்ரௌனையும் அதுவும் தான் பறக்கொள்ளலாம் பார்த்தேன். அதுக்கு தனியாக ஃபுட்டு வச்சு அதை தனியாக வச்சுருந்தேன். இதில் பேர 2 புறாவை காய்ச்சல் போட முடியாது. ஏன்னா இது 2த்துக்குமே கண் நோய் வந்திருக்கு. இது கருங்கன்னு கருணை, இது ஜாக்கில் கொண்டு வந்த கருணை. 2த்துக்கும் கண் நோய் வந்துருச்சு, அதனால் போட முடியாது. வச்சு எல்லா புறா காய்ச்சல் போட்டேன் பாருங்கள், பார்த்தாவே தெரியும். நம்ம கரெக்ட்